செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்போய் நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் இளமிதழ் கோதி என்று தொடங்குகின்ற 16 வரி பாடல். இது பழமுதிர் சோலையில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளியது. சந்தம். தன தன தான தான தன தன தான தான தன தன தான தான தன தான தன தன தான தான தன தன தான தான தன தன தான தான தன தான இளமிதழ் கோதி நேதி மதக்கலையாரவார இளநகையாட ஆடி மிகவாதுற்று. இளமிதழ் கோதி நேதி மதக்கலையாரவார இளநகையாட ஆடி மிகவாதுற்று. எதிர்பொருகோர பார மிருகமத கோல கால இணை முளை மார்பிலேற மதராஜன். எதிர்பொருகோர பார மிருகமத கோல கால இணை முளை மார்பிலேற மதராஜன். கலவையில் ஓடி நீடு வெகுவிதம் தாக போக கரண பிரதாபலீலை மடமாதல். கலவியில் ஓடி நீடு வெகுவித தாக போக கரண பிரதாபலீலை மடமாதல். கலவியின் மூழ்கியாழும் இழி தொழிலேனும் மீது கருதிய ஞான போதம் அடைவேனோ. கலவியின் மூழ்கியாழும் இழி தொழிலேனும் மீது கருதிய ஞான போதம் அடைவேனோ. கொலை புரி காளி சூழி வயிரவி நீலி மோடி குளிச குடாரியாயி மகமாயி. கொலை புரி காளி சூழி வயிரவி நீலி மோடி குளிச குடாரி ஆயி மகமாயி. குமரிவராகி மோகி பகவதியாதி ஜோதி குணவதியாள ஊணி அபிராமி. குமரிவராகி மோகி பகவதியாகி ஜோதி குணவதியாள ஊணி அபிராமி. பலிகொள் கபாலி யோகி பரம கல்யாணி லோக பதிவிரதை வேத ஞானி
புதல்வோனே பலி கொள்கபாலி யோகி பரம கல்யாணி லோக பதிவிரதை வேத ஞானி புதல்வோனே படையொடு சூரன் மாள முடுகிய சூரதீர பழமுதிர் சோலை மேவு பெருமாளே படையொடு சூரன் மாள முடுகிய சூரதீர பழமுதிர் சோலை மேவு பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். இளவ இதழ் ஜோதி நேதி மதக்கலை ஆரவாரம் இளநகை ஆடி மிக வாதுற்று இளவம்பூ போன்ற சிவந்த வாயிதழ்களை வேண்டுமென்றும் அசைத்து முறையாக மன்மத கலைகளை ஆரவாரமும் புன்சிரிப்பும் தோன்ற விளையாடி அதிகம் தர்க்கங்களை பேசி எதிர்ப்பொரு கோரபாரம் மிருகமத கோலகால இணைமுலை மார்பிலேற மதராஜன் கலவியில் ஓடி நீடு வெகுவித தாக மோகம் எதிரில் தாக்கும் அச்சத்தை தரும் கனத்த கஸ்தூரி முதலியவைகளை அணிந்த ஆடம்பரமான இரு மார்பிலும் பொருந்தும்படி மன்மதராஜனுடைய காமலீலையை சேர்க்கையில் வேகத்துடன் ஓடி பலவிதமான மோக சுகத்தை உண்டு பண்ணும் கரண பிரதாப லீலை மடமாதர் கலவியில் மூழ்கி ஆழும் இழிதொழிலேனும் மீது கருதிய ஞான போதம் அடைவேனோ. காமயோக புணர்ச்சியில் பேர் பெற்ற லீலைகளுடன் இவை இளமை பொருந்திய மாதர்களுடைய கலவியிலும் மூழ்கி அழுந்திருக்கும் இழிந்த தொழிலை உடைய அடியேனும் மேலாக கருதப்பட்டுள்ள ஞான அறிவை அடைவேனோ முருகா. கொலைபுரி காளி சூளி வைரவி நீலி மோடி குளிச குடாரி ஆயி மகமாயி குமரி வாராகி மோகி பகவதி ஆதி ஜோதி கொலைத்தொழில் புரியும் காளி சூளாயுதத்தை உடையவள் பைரவி நீல நிறத்தினள் வனத்தில் வாழும் துர்க்கை குளிஜம் அங்குசம் இவைகளை ஏந்தியதாய் மகமாயி குமாரி வாராகி மோகி பகவதி ஆதிஜோதி குணவதி ஆல ஊனி அபிராமி பலிகுள் கபாலி யோகி பரமகல்யாணி லோக பதிவிரதை வேத ஞானி புதல்வோனே. குணவதி ஆலகால விஷத்தை உண்டவள் அழகி பலி ஏற்கும் பிரம கபாலத்தினால் யோகத்தினன் பரமரை திருமணம் புரிந்தவள் உலகில் சிறந்த பத்தினி வேத ஞானி ஆகிய பார்வதியின் மகனே முருகா. படையொடு சூரன் மாள முடுகிய சூரதீர பழமுதிர் சோலை மேவு பெருமாளே. தனது சேனைகளுடன் சூரன் போர்க்களத்தில் இறக்கும்படி துணிவுடன் எதிர்த்து சென்ற சூரதீரனே பழமுதிர் சோலையில் வீற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறியுள்ளார்.
இளவிதழ் கோதினேதி மதக்கலை ஆரவார இளநகையாட ஆடி மிகுவாதுற்று எதிர்பொரு கோர பார மிருகமத கோல கால இணை முளை மார்பிலேற மதராஜன் கலவியில் ஓடி நீடு வெகுவிததாக போக கரண பிரதாபலீலை மடமாதல் கலவியின் மூழ்கியாழும் இழி தொழிலேனும் மீது கருதிய ஞான போதம் அடைவேனோ கொலை பொறி காளி சூழி வைரவி நீலி மோடி குளிச குடாரி ஆயி மகமாயி குமரிவராகி மோகி பகவதியாதி ஜோதி குணவதி பாலவூணி அபிராமி பலி கொள்கபாலி யோகி பரம கல்யாணி லோக பதிவிரதை வேத ஞானி புதல்வோனே படையொடு சூரன் மால முடுகிய சூரதீர பழமுதிர் சோலை மேவு பெருமாளே பழமுதிர் சோலை மேவு பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.